கேவி குப்பத்தில் காவல் நிலையத்தில் நிர்வாணமாக அட்ராசிட்டியில் ஈடுபட்ட காவலரால் பெண் காவலர்கள் அலறி அடித்து ஓட்டம். மேலும் அரசு மருத்துவமனை கண்ணாடியை உடைத்து மருத்துவரை தகாத வார்த்தைகளால் பேசி அட்ராசிட்டி செய்த காவலரை 2 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். ஸ்டேஷன்ல உமன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பண்ணுறது ரைட்டா நீ பண்ணுறதா? 2 பேர் உமன்ஸ் இருக்காங்க ஸ்டேஷன்ல, நீ ஆட்டம் ட்ரெஸ் போகிறா ஃபஸ்ட்டு. வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் நேற்று மாலை காட்பாடி விருதம்பட்டு காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் அருண் கண்மணி என்பவர் இருசக்கர வாகனத்தில் போதையில் குடியாத்தம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது கேவி குப்பம் பேருந்து நிலையம் எதிரே சென்ற தனியாருக்கு சொந்தமான ஷூ கம்பெனி மினி வேனை மடக்கியுள்ளார். மினி வேன் ஓட்டுநர் சேட்டு என்பவரிடம் காவலர் அருண் கண்மணி மது போதையில் எதற்கு என் மேல் வாகனத்தை ஏற்றுவது போல வந்தாய் என தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அருண் கண்மணி ஓட்டுநர் சேட்டுவை கேவி குப்பம் காவல் நிலையம் அழைத்து வந்து இவர் மீது வழக்கு பதிவு செய்யும்படி சொல்லியதாக கூறப்படுகிறது. அப்போது பணியில் இருந்த பெண் காவலர் நந்தினி கேவி குப்பம் காவல் ஆய்வாளருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக வழக்கு பதிவு செய்யாததால் ஆத்திரம் அடைந்த அருண் கண்மணி நான் சொல்லியும் இன்னும் வழக்கு போடவில்லையா என தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் இருந்த காவலர் அருண் கண்மணி உடனடியாக அவர் அணிந்திருந்த துணிகள் அனைத்தையும் கழற்றி வீசிவிட்டு அட்ராசிட்டி செய்துள்ளார். இதனால் பெண் காவலர் நந்தினி அலறி அடித்துக் கொண்டு காவல் நிலையத்திலிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. ஸ்டேஷன்ல உமன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பண்ணுறது ரைட்டா நீ பண்ணுறதா? நான் என்ன பண்ண உள்ள அட்டை வச்சிருக்கீங்களா? இது பாரு வெளியே போடுறா ட்ரெஸ் போடுறா ஃபஸ்ட்டு. 2 பேர் உமன்ஸ் இருக்காங்க ஸ்டேஷன்ல, நீ ஆட்டம் நீ தானே பாட்டு வச்ச உள்ள. இது பாரு ட்ரெஸ் போடுறா ஃபஸ்ட்டு. நான் ட்ரெஸ் பண்ண ட்ரெஸ் மட்டுக்குது எடுத்து கொடுப்பா சாமி. தகவல் அறிந்து வந்த கேவி குப்பம் காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் காவலர்கள் அருண் கண்மணியை பிடித்து துணிகளை அணிவித்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து மருத்துவ பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மருத்துவ பரிசோதனைக்காக வந்த காவலர் அருண் கண்மணி அங்குள்ள கண்ணாடி கதவுகளை உடைத்துள்ளார். அதில் காவலர் அருண் கண்மணிக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக வந்த அரசு மருத்துவர் செந்திலிடமும் தகாத வார்த்தைகளால் பேசி வம்பு செய்துள்ளார் அருண் கண்மணி. இதனால் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மத்தியில் மது போதையில் இருந்த காவலர் செய்த அட்ராசிட்டியால் பெரும் அவஸ்தை ஏற்பட்டுள்ளது. பின்னர் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்டு அரசு மருத்துவரை பணி செய்ய விடாமல் அவதூறு வார்த்தைகளால் பேசியதாக மருத்துவர் செந்தில் கொடுத்த புகாரின் பேரில் குடியாத்தம் காவல் நிலையத்தில் பொது சொத்தை சேதப்படுத்தியதாகவும் அரசு மருத்துவரை பணி செய்ய விடாமல் செய்ததாகவும் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கேவி குப்பம் காவல் நிலையத்தில் ஷூ கம்பெனி வேன் ஓட்டுநர் சேட்டு கொடுத்த புகாரிலும் காவல் நிலையத்தில் இருந்த பெண் காவலர் கொடுத்த புகாரின் பேரிலும் வழக்கு பதிவு செய்து காவலர் அருண் கண்மணியை சிறையில் அடைத்தனர். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் பிரச்சனைகளை தடுக்க வேண்டிய காவலரே இவ்வாறு செய்தது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மது போதையில் இருந்த அருண் கண்மணி சில மாதங்களுக்கு முன் குடியாத்தம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது மது போதையில் பானிபூரி கடை நடத்தி வந்த வடமாநில இளைஞரிடம் ரகளையில் ஈடுபட்டு தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு தற்போது காட்பாடி விருத்தம்பட்டு காவல் நிலையத்தில் பணியில் சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது.